Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard maths public exam question paper ஓட collection தான் பார்க்க போறோம். ஸோ இதில் என்னென்ன கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து கீ ஆன்சர்ஸு ப்ளஸ் வந்து பிடிஏ மாடல் கொஷின் ஸோ ஆல் இன் ஒன்னே கூட சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம எஃபோர்ட் எடுத்து அப்டேட் பண்ணுறோம், அது எல்லாமே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. அதில் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம், அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2023க்கான இயர் கொஷின்ஸ் இருக்குது, ஜூலையில் நடந்தது. அதேபோல் மெயினாக நடந்த மார்ச் கொஷின்ஸ் இருக்குது, 2022 நடந்த ஜூலை கொஷினு, 2022 நடந்த மார்ச் கொஷின். ஸோ அந்த மார்ச் மந்த் எல்லாமே மெயினாக நடக்கூடியது. 21 நடந்த செப்டம்பர் கொஷின் சரிங்களா. அதுக்கடுத்து 20 செப்டம்பர் கொஷின் இருக்குது, 20 மார்ச் கொஷின் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஷின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்குறது சரிங்களா. 1 to 6 பிடிஏ கொஷின்ஸ் வந்து இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியலாக விடக்கூடிய கீ ஆன்சர்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான கீ ஆன்சர்ஸு அது பார்த்திங்கன்னா 23 மார்ச் 23க்கு இருக்குது, மார்ச் 22க்கு இருக்குது. அதுக்கடுத்து செப்டம்பர் 21, செப்டம்பர் 20, மார்ச் 20. ஸோ இந்த 1 2 3 4 5 இயர் கொஷினோட கீ ஆன்சர்ஸும் என்ன பண்ணுது இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாமே கொஷின்ஸு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இதில் வந்து கீ ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற கீ ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இயர் கொஷினு ப்ளஸ் வந்து கீ ஆன்சர்ஸ் அதையுமே என்ன பண்ணிக்கலாம், பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து தனியாக சரிங்களா 5 மார்க்ஸ் மட்டுமே சொல்லியிருந்தோம். அதாவது இயர் கொஷினில் கேட்ட 5 மார்க்ஸ் மட்டும் சொல்லியிருந்தோம் 2020லேருந்து 24 வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுமே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. 2 மார்க்கு 3 மார்க்கு அண்டு 5 மார்க்ஸு. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷினும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அல்லது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இது எந்த இயர்னு தெரியலனா இங்கே கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6612. அதை வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த இயர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கும், இங்கே இருக்குது பாருங்கள் சரிங்களா. 6612 அப்படின்னா அது வந்து மார்ச் 23 அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதை வச்சுமே நீங்கள் கீ ஆன்சர்ஸும் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த இயருக்கான கீ ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இயர் கொஷினை பார்த்தும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.